பூச்சிகள் எல்லாம் ஓடி வருது, நோயெல்லாம் ஓடி வருது. அம்மா பக்கத்துல இருந்து சொல்றாங்க, மன உறுதி தான் எல்லாமே. எல்லாருக்கும் ஜலதோஷம் வரும், எல்லாருக்கும் இருமல் வரும். எப்ப தெரியுமா? உன்னால நோய் எதிர்ப்பு சக்தி உனக்கு இல்லாம போகும்போதுதான் தாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உனக்குள்ள இருக்குன்னா எல்லாரையும் வந்து பார்த்துட்டு போற நோய் உங்ககிட்ட வராமையே போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யூ ஹேவ் immunity towards all this. அதே மாதிரி develop immunity against failure. உன்னுடைய தோல்விகளுக்கு எதிராக immunity டெவலப் பண்ணு சொல்லிட்டு அடுத்தது நல்லவே எண்ணல் வேண்டும். அப்ப என்ன பண்றேன்னு நீ புரிஞ்சுக்கோ. சரி, 18 வயசு ஆயிடுச்சு மேடம், இனி எங்களை மாத்த முடியுமா? இந்த 18 வயசுலயும் மாத்த முடியாது, 25 வயசுலயும் மாத்த முடியாது, 30லயும் மாத்த முடியாது, 40லயும் 60லயும் எதிலையும் மாத்த முடியாது. 7 வயதுக்குட்பட்ட அந்த பதிவுகள் அப்படியே நின்று போயிடும். இத சொன்னது ஒரு பயாலஜிஸ்ட் ரொம்ப அழகாக. he is Bruce Lipton. எங்கேயாவது கிடைச்சா அவருடைய பேச்சுகளை எடுத்து பாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. உன்னுடைய கையோ காலோ மனதோ அது அத்தனையும் ஒத்த செல்லுல இருந்து உருவானது. அந்த ஒத்த செல்லுக்குள்ள கேட்கிற சக்தி இருக்கு, பேசுற சக்தி இருக்கு, தீண்டல் உணர்வு இருக்கு, சுவை இருக்கு, அத்தனையும் இருக்கு. அந்த ஒத்த செல் தான் பலதாக பெருகி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கு. சாதாரணமான நபர் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த 15, 16 வயசாக இருக்கலாம், 20 ஆகலாம், இருக்கிற 25 இருக்கலாம், வந்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ யோசிக்கலாம், அழகான வாழ்க்கை என்ன மாதிரி இன்னொரு நபர் இந்த உலகத்துல இப்ப கிடையாது. எத்தனை பெரிய வாய்ப்பு எனக்கு. 17 வயசு, நல்ல ஆரோக்கியம் இருக்கு, தாய் தகப்பன், நல்ல பள்ளிக்கூடம், படிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு. இது அத்தனையும் பார்த்து புலம்பி புலம்பி ஐயோ இவ்வளவு படிக்கணுமா, இத்தனை படிக்கணுமா, இப்படி இப்படி பேசி பேசி கேட்டு 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 அதையே நம்பி நம்பி நம்பியே நான் இப்படி ஆயிட்டேன். இல்ல, நான் மாற போறேன்னு முடிவு பண்ணியாச்சு. நாளைக்கெல்லாம் மாற போறது இல்லை. இதுக்கு நாள் பார்த்து முகூர்த்தம் பார்த்து 10 பேருக்கு பத்திரிகை அடிச்சு கொடுத்து 10 பேருக்கு சோறு போட்டெல்லாம் மாற வேண்டாம். மாறணும்னு முடிவு பண்ணா அந்த நிமிடமே புதிதா பிறந்தாச்சு, நிக்க மறந்துட்டோம். புதிதா எப்படி 18 வயசா பிறப்பீங்களா? இல்ல, மறுபடியும் அந்த 7 வயசுக்குள்ளதான் வரணும். அவர் ரொம்ப அழகா லிப்டன் என்ன சொல்றார் தெரியுமா? He says, மாத்த முடியும், வளர்ந்தவர்களையும் மாத்த முடியும். எப்படி மாற்றலாம் அப்படின்னா 2 வழிதான் இருக்கு. ஒரு வழி ஹிப்னாசிஸ், உங்களை கூட்டிட்டு போய் வசியப்படுத்த. இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உன்னுடைய மனதை கான்சியஸ் லெவல் அப்படின்னு சொல்றோம். நீ தூங்கும் போது இருக்கக்கூடிய உன்னுடைய மனநிலையை அன்கான்சியஸ் அல்ல, அதுக்கும் அடுத்தது இருக்கக்கூடியது சப்கான்சியஸ். நீ கேட்டுப்பாரு, உன்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுப்பாரு, உனக்கு தெரியும் 3 நிலை இருக்கு. அந்த 3ல கான்சியஸ் லெவல்ங்கிறது நனவு நிலை, சப்கான்சியஸ் அப்படிங்கிறது ஆழ்நிலை, அன்கான்சியஸ் ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல உனக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது, அறுவை சிகிச்சைக்கு முன்னால உனக்கு மயக்க மருந்து கொடுத்து முற்றிலுமாக போதத்தை மாற்றி எடுக்கும் பொழுது அன்கான்சியஸ் லெவலுக்கு நம்ம போயிடும். இந்த அன்கான்சியஸ் லெவல்ல என்ன நடக்குது, என்ன ஏது எதுவுமே தெரியாது, என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. கான்சியஸ் லெவல்ல நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கக்கூடிய லெவல், இது இரண்டுக்கும் இடைப்பட்டு நம்ம வாழ்க்கையை 99% ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அப்படின்னா சர்வ வல்லமை வாய்ந்தது உன்னுடைய ஆழ்மனது, தி சப்கான்சியஸ். நீ தூங்கும் போது கனவுகளாக வரக்கூடியதிலிருந்து ஆரம்பிச்சு அத்தனையும். அதனாலதான் அவ்வளவு தெளிவாக டாக்டர் APJ அப்துல் கலாம் சொன்னாரு, நீ தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் வைத்திருப்பது கனவு. உன்னை தூங்க விடாம புரண்டு புரண்டு படுக்கிற மாதிரி உன் கனவு உன்னை பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய கோலாக மாறும். அந்த கோலை நீ சென்று அடைவ. சரி, இந்த கனவு சப்கான்சியஸ்ல உனக்கு தோணுது. இதெல்லாம் பதிவுகள் ஆயிடுச்சுல்ல. அப்பாவுடைய கோபம், அம்மாவுடைய கோபம், ஆசிரியருடைய கண்டிப்பு, ஊடகங்கள்ல பார்த்தது, சினிமால பார்த்தது, இது அத்தனையும் பார்த்து 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 மனதுக்குள்ள ஓ இதுதான் நல்லது, இதுதான் நல்லது, இதுதான் நல்லதுன்னு எடுத்துக்கிட்டது இருக்கு இல்லையா? இது அத்தனையும் 17 வயசுல உட்காந்துருக்கும், 27லயும் உட்காந்துருக்கும், 37லயும். மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா யாராவது வந்து பேசும்போது இன்னைக்கு நான் மாறுவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவீங்க. 2 நாள் தாண்டாது. புது வருடத்திற்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ரெசல்யூஷன் எல்லாம் 48 மணி நேரம் தாண்டினாலே பெரிய விஷயம். அப்போ all our dreams die a very accident death. அவ்வளவுதான், ஷார்ட் இன்னிங்ஸ் தான் அதுக்கு வாழ்க்கையே. அப்ப என்ன பண்ணலாம்னா உங்களை கொண்டு போய் ஹிப்னாசிஸ் பண்றது. ஹிப்னடைஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாரு அந்த சைக்காலஜிஸ்ட், உளவியல் நிபுணர் என்ன பண்ணுவார் தெரியுமா? 17 வயசு பையனை கூட்டிட்டு போனா அவனை 12 வயசு பையனை மாத்த மாட்டாரு. 17 வயசு பையனை பொண்ணை 12 வயசு பொண்ணை மாத்த மாட்டாரு. மறுபடியும் அந்த 7 வயசுக்கு உட்பட்ட நிலைமைக்கு தான் கொண்டு போவாங்க. நீ சின்ன குழந்தையாக இருக்க, உனக்கு 5 வயசு தான் ஆச்சு, இப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ, இப்ப நான் சொல்றதெல்லாம் கேளு அப்படின்னு சொல்லி மறுபடியும் எந்த மனநிலையில் இருந்தால் எல்லாம் பதிவுகளாக மாறுமோ அதுக்கு கொண்டு போவார். இது ஒரு விதம் அடல்ட்ட மாத்துறதுக்கு. இன்னொரு விதம் என்ன தெரியுமா? ரெப்படிஷன். இந்த ரெப்படிஷன்ல தான் நீ நம்பர்ஸ் படிச்ச,
1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புல யோசிச்சுப்பாரு. 1 எத்தனை தடவை எழுதிருப்பீங்க? 2 எத்தனை தடவை எழுதிருப்பீங்க? இந்த ட்ரைபாட் ஹோல்டுன்னு இந்த 3 விரல பிடிச்சு வரதுக்குள்ள இந்த எத்தனை தடவை எழுதி பார்த்திருப்பீங்க? எத்தனை தடவை எழுதி பார்த்திருப்பீங்க? இப்போ அது உனக்கு இன்னொரு தடவை எழுத வேண்டிய தேவையே கிடையாது. என்ன காரணம்? தலைக்குள்ள போயாச்சு. Why did you do it? You were made to repeat it. You repeated it umpteen number of times. 1000 தடவை. நாம கூட நினைக்கலாம் ஒன்னு எத்தனை தடவை எழுதுறது? பழமொழிகள் மறுபடியும் அதுக்குள்ளேயே வந்தது, ப்ராவர்ப்ஸ் அதுக்குள்ளேயே வந்தது, உன்னுடைய டேபிள்ஸ் அதுக்குள்ளேயே வந்தது. இப்ப கண்ணை மூடிட்டு கேட்டாலும் உனக்கு சொல்ல தெரியும். என்ன காரணம்? இட் இஸ் நாட் இன் யுவர் கான்சியஸ் லெவல், இட் ஹஸ் கான் டு யுவர் சப்கான்சியஸ் லெவல். சப்கான்சியஸ் லெவல் தான் 99% உன்னை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆள். நீ எடுக்கிற முடிவெல்லாம் தட்டி தூக்குற ஒரு ஆள் உண்டுன்னா உன் நண்பன் அல்ல, உன் எதிரி அல்ல, உன்னுடைய தேர்வுகள் அல்ல, உன்னுடைய எக்ஸாமினேஷன் கிடையாது. nothing can beat you except your subconscious. உனக்குள்ளேயே நீ சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா உன்னுடைய ஒற்றை எதிரி உன்னுடைய ஆழ்மனம். இந்த ஆழ்மனத்துல கொண்டு போய் எண்ணிய முடிதல் வேண்டும் அப்படின்னு எழுதி வைக்க உன்னால முடியும் அப்படின்னா 4 மணின்னா 3:50க்கு நான் எழுந்திரிச்சு உட்காருவேன்னு உன்னால சொல்ல முடியும்னா 1 மணி நேரம் படிக்கணுங்கும் போது 10 தடவை ஃப்ரெண்டு கிட்ட போன் வருது, 10 தடவை ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதை தாண்டி எனக்காச்சு உனக்காச்சுன்னு சண்டைக்கு போறதுக்கு பதிலா எனக்காச்சு என் எதிரியும் நான் தான், என் நண்பனும் நான் தான், பாத்துடலாம். இன்னைக்கு 1 மணி நேரம் உட்காடுறேன், மனசு அங்கேயும் எங்கேயும் அலபாஞ்சாலும் காத்துட்டு இருந்து திருப்பி கூட்டிட்டு வரேன், இந்த இடத்தை விட்டு நகராம இருக்கேன், பாத்துடலாம், யாராலையும் எழுப்ப முடியாது, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு உன்னுடைய சப்கான்சியஸ் கிட்ட இஃப் யூ கேன் ஜஸ்ட் இன்ஜெக்ட் இட் இன்டு யுவர் சப்கான்சியஸ், அதுக்கப்புறம் உனக்கு யாருடைய அறிவுரையும் தேவை கிடையாது. அந்த சப்கான்சியஸா அது அத்தனையும் பண்ணக்கூடியது. அப்ப ரொம்ப அழகாக இந்த மாலிகுலார் பயாலஜிஸ்ட் ப்ரூஸ் லிப்டன் சொல்லக்கூடியது, வளர்ந்து வந்த உனக்கு ஒன்னா உன்னை கொண்டு போய் ஒரு உளவியல் வல்லுநர் கிட்ட விட்டு வாழ்க்கையை எண்ணுதல் முடிய வேண்டும், எனக்கு எல்லாம் எண்ணிய முடிய வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும் அப்படின்னு எனக்கு யாராவது கிட்ட சொல்லணும். இல்ல பெரிய பெரிய ரெசல்யூஷன்ஸ் நான் எடுக்கிறேன், பெரிய பெரிய தீர்மானங்கள் நான் எடுக்கிறேன், ஆனாலும் 24 மணி நேரம் கூட தாண்டல. படிக்கணும் அப்படின்னா டைம் டேபிள் போடுறேன், பெரிய சார்ட் பேப்பர் அப்பாவை வாங்கிட்டு வர சொல்றேன், பெரிய ஸ்கேலை வச்சு ஸ்கெட்சை வச்சு அழகா போடுறேன், 4 மணிக்கு இது, 4:05க்கு இது, 4:10க்கு இது, இதெல்லாம் போட்டு 10 பேர் பாக்குற மாதிரி வீட்டுல மறக்காம எடுத்து மாட்டுறேன். பாக்குறவங்களாம் நினைக்கிறாங்க குழந்தை இப்படி எல்லாம் ஓடி ஓடி படிக்கும் போல இருக்கு அப்படின்னு. இல்ல, அந்த சார்ட் போடுறதுல இருந்த உத்வேகம், அதை 4 பேர் பாக்குறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கக்கூடாது, இது அத்தனையும் எங்க போயிடுது தெரியுமா? செயலாக்குறதுக்காக வரும்பொழுது போயிடுது. நான் சொல்றேன், ஏதாவது எனக்கு தெரியாத விஷயமா? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். You are all aware of it. The problem with all of us is awareness is not accountability. புரிதல் பொறுப்புணர்வு அல்ல. இப்போ உனக்காக நான் அடுத்து ஒரு சின்ன கதை சொல்றேன். நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய நபர், ரைட்? 2 குழந்தைங்க போற பல இடங்கள்ல இதை நான் சொல்றேன். இதுக்குள்ள நீ யாருன்னு பாத்துக்கோ அப்படின்னு நான் சொல்றேன். உன்னுடைய வயது இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இல்ல, 10 வயது இருந்தா ஜாஸ்தி அந்த குழந்தைங்களுக்கு. ஊருக்குள்ள அவங்களுக்கு பள்ளிக்கூடம் கூட கிடையாது. இந்த மாதிரி பார்த்து பார்த்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சது ரொம்ப அழகா உங்களுடைய தலைமை ஆசிரியர் கேட்கிறாரு, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த நேரத்துக்கு கொண்டு வந்துடுறேன், பாய்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்துடுறேன், இப்படி ஒவ்வொன்னா வந்து சேர்மன் சார் கிட்ட கொண்டு வந்து சரி இவங்களெல்லாம் உட்கார வச்சிருக்கேன், இப்படி உட்கார வச்சிருக்கேன். அப்புறம் எங்கிட்ட சொல்ல 10th and 12th தான் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான், 11th and 9th அகாமடேட் பண்ண முடியாது, நாங்க கொண்டு வந்து உட்கார வைக்கலாம், மாலை பொழுதுல உட்கார வைக்கலாம்னு நினைச்சோம், வெளியில ஷாமியானா போட்டு, ஆனா மழை வந்துடுமே, 4 நாளா மழையாக இருக்கு, இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கட்டும். யார் மாதிரி ஏதோ ராமன் வரப்போறான் அப்படின்னு உடனே கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழத்தையும் கடிச்சு பார்த்து இது ராமனுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா, இது ராமனுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமான்னு சபரியை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனா ஆண்டவனுக்கு கொடுக்கறது எவ்வளவு கவனமா கொடுக்குறாங்களோ அதேதான் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதையும் கவனமாக. ஐயோ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், நம்ம குழந்தைங்களுக்கு யாரையோ கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறோம், அவங்களுக்கு இப்படி வசதி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, மாத்தி மாத்தி யோசிக்கக்கூடியது. இது எதுவுமே வசதி வாய்ப்பே இல்லாத ஒரு ஊர். இப்ப போனேன்னு சொன்ன இலங்கை மாதிரி இருக்கக்கூடியது. குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கே வாய்ப்பு கிடையாது. 17 வயசுல நடுத்தருவில் வந்து எதிர்காலம் என்னன்னு தெரியாம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான விஷயம். நாட்டுக்கும் வீட்டுக்கும் தனிநபருக்கும் எவ்வளவு பெரிய அபாயம் அது. 10 வயசு இருக்கக்கூடிய 2 குழந்தைங்க, ஊருக்குள்ள பள்ளிக்கூடமே இல்லாத அந்த ஊருக்கு வெளியில காட்டுல இருக்கு. ஒரு ஆசிரியர் இருக்காரு, தேர்ந்தெடுத்து பாத்திரம் ஓட்ட பாத்திரமா இருந்தா பிச்சை போட மாட்டேன்னு சொல்ற ஆசிரியர். அது எத்தனைதான் நான் கொட்டினாலும் பாத்திரம் ஓட்ட பாத்திரமா இருந்தாலும் எதுவுமே நிக்க போறது இல்ல. படிக்க மாட்டேன், எரிய மாட்டேன்னு அணிஞ்சு போன விளக்க ஏத்துற நேரத்துக்கு எரியற விளக்க தூண்டி விட்டா இன்னும் 10 விளக்கு தாராளமா எரியுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆசிரியர் அவர். அந்த ஆசிரியர்கிட்ட இந்த 2 குழந்தைங்களும் போறாங்க, 10 வயசு குழந்தைங்க. எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லை, ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா தான் அதனுடைய அருமை தெரியும் நமக்கு. பள்ளிக்கூடம் எங்க இல்ல, படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, வெளியில போய் படிக்கவும் எங்களால முடியாது, உங்ககிட்ட தான் நாங்க படிக்கலான்னு வந்திருக்கோம். உடனே அவர் சிரிச்சுட்டே அந்த ஆசிரியர் சொல்றாரு, சரி நான் ஒண்ணு பண்றேன்,
உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறேன். குழந்தைங்க சொல்றாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்களுக்கு எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா எப்பவும் எழுதி பாஸ் பண்றதுக்கு பேர் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அர்த்தமா என்ன? வாழ்க்கை வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சிலபஸே கிடையாது. நீட்டுக்கு கொடுக்கலாம், இல்ல நீங்க ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா அதுக்கு கொடுக்கலாம், கேட்டுக்கு கொடுக்கலாம், நேட் இதுக்கு கொடுக்கலாம். ஏன் நீங்க மேற்கொண்டு மேல படிச்சுட்டு போகணும் அப்படின்னா MBA பண்ணமா அதுக்கு கொடுக்கலாம், கேட்டாக இருக்கலாம், மேட்டாக இருக்கலாம், இல்ல நீங்க எதுக்குள்ள போனாலும் என்ட்ரன்ஸ் கொடுக்கலாம். வாழ்க்கையோட என்ட்ரன்ஸுக்கு சிலபஸே கொடுக்காது. எப்பொழுதுமே அன்எக்ஸ்பெக்டடா வரக்கூடிய பந்து தான் வாழ்க்கை கொடுக்கக்கூடியது. சரி, இப்ப ஆசிரியர் சிரிச்சுட்டே இந்த ஒரு 2 பாய்ஸ் நிக்கிறாங்க, 2 பேர் கையிலயும் எதையோ கொடுக்குறாரு, கையை நல்லா மூடுறாரு. 6 மாசம் கழிச்சு இதனால என்ன கிடைச்சதோ அதை கொண்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் வெளியில வராங்க. வெளியில வந்து பிரிச்சு பாக்குறாங்க. ஒருத்த முகம் அப்படியே வாடி சுருங்கி வத்தி போயிடுச்சு, அப்படின்னு தோலெல்லாம் தொங்கி போச்சு, ஐயோ அப்படின்னு. இன்னொரு குழந்தை அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். 2 பேரும் கிளம்பி போறாங்க. 6 மாசம் கழிச்சு 2 பேரும் திரும்பி வராங்க. திரும்பி இவரை பார்க்க வரும்போது ஒருத்தன் கையில ஒரு கூடை, அந்த கூடையில உதிர்ந்து காஞ்சு வறண்டு போய் இது ஒரு காலத்தில் பூவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோன்ற மாதிரி ஒரு 2 பூ. இன்னொரு குழந்தை கையில ஒரு கூடை இருக்கு, அது கொள்ளாம பூ, அந்த பூல அவ்வளோ வாசனை, அவ்வளோ வண்ணங்கள், அந்த பூவை சுத்தி தேனீ கூட்டமாக இருக்கு. 2 பேரும் வராங்க, வந்து கதவை தட்டுறாங்க. ஆசிரமத்தினுடைய கதவுகள் திறக்குது. ஆசிரியர் அவருக்கு இவங்களை மறந்து கூட போச்சு, அறிமுகப்படுத்திக்கிறாங்க. 6 மாசம் முன்னால வந்தோம், நீங்க எங்க உள்ளங்கையை பிரிச்சு ஏதோ கொடுத்தீங்க, சரி இதை எடுத்துட்டோம், இப்ப திரும்பி 6 மாசம் கழிச்சு வர சொன்னா வந்தோம். இப்ப அந்த முதல் பையன் அந்த வாடி வத்தி போய் உதிர்ந்து போயிருக்கக்கூடிய 2 பூ மாதிரி ஏதோ 2 அது இருக்கிற குழந்தையை கூப்பிட்டு என்னன்னு சொல்லு. உடனே அவன் சொல்றான், என் கைக்குள்ள நீங்க என்ன வச்சீங்க தெரியுமா? 4 விதை மாதிரி வச்சீங்க. ஒண்ணு சப்பையா சத்தே இல்லை, ஒண்ணு பாதி வண்டு அரிச்சு போய் செல்லரிச்சு போயிருந்தது, இன்னொன்னு மொன உடஞ்சு போயிருந்தது, 4வது விதை இது 3 விட பெட்டராக இருந்தது. இது எப்படி முளைக்கும்? இதை கொண்டு போய் சரி எடுக்கும் போதே போயிடுச்சு அப்படின்னு போனேன். வீட்டுக்கு போயாச்சு. இப்ப எங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் காமிச்சபோது அவங்களும் சொன்னாங்க, விதைனா இதுக்கு பேரா விதை, இது எப்படி முளைக்க போகுது? இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் அவங்க எடுத்துட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு ஒரு கோடாலி வேணும், இதை விதைக்கணும்ல பக்கத்துல அப்படின்னு. அப்பா சொன்னாரு, அங்க மூலையில் இருக்கு பாருப்பா, எடுத்துக்கோ கோடாலி அப்படின்னாரு. கோடாலி எடுத்துட்டு போனேன், மண்ணில் ஓங்கி போட்டேன். போட்ட போது பார்த்தா கோடாலி அங்கேயே நின்றுச்சு, கைப்பிடி என் கையோட வந்துருச்சு. அடக்கடவுளே, இது அடுத்த கஷ்டம். மண்வெட்டி எடுத்து அது அதை விட மோசம். அப்பா கிட்ட போய் கேட்டா நீயே போடு அப்படின்னு சொல்றாரு. பார்த்து அது சரி பண்ணி 10 நாள் கழிச்சு மண்ணை வெட்டி எடுக்கலாம். வெறும் கல்லும் மண்ணும் பாறையுமா இருக்குது. ஒரு விதம் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு இத்தினூண்டு உள்ளங்கை அளவு ஒரு இடத்த ரெடி பண்ணி அதுல இந்த விதையை போட்டுட்டு சரி தண்ணி ஊற்றணும். அம்மா கிட்டமா தண்ணி வேணுமா கொண்டு வாங்க அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க, குடிக்கவே தண்ணி கிடையாது, இவன் செடிக்கு எங்க தண்ணி இருக்கு, இந்த பானை அங்க இருக்கு, ஊருக்கு வெளியில நதின்னு என்னைக்கோ ஓடிச்சு, இப்போ ஓடுனா அதுல இருந்து போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. பானையை பார்த்தா 10 ஓட்டை, நதி அதுவா சுண்டு விரலால அப்படி ஒரு கோடு கழிச்ச மாதிரி என்னமோன்னு போயிட்டு இருக்கு. கொண்டு வர தண்ணி பாதி வழியிலே காணும். அந்த பானையோட ஓட்டையெல்லாம் அடைச்சு அதுக்கப்புறம் தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி இது கிட்டேயே நின்றுட்டு இருந்தா முளை விட்டு வந்தா தானே அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. 6வது மாசம் நீங்க பூ கொண்டு வான்னு வேற சொல்லிருக்கீங்க. 3வது மாசம் பார்த்தா மெதுவா ஒன்னே ஒண்ணு வரலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு மெதுவா வருது. அது வருதுதான் காரணம்னு பார்த்தா அத்தனை பூச்சியும் வந்து உட்காந்துருச்சு, நோய் வந்து உட்காந்தாச்சு, அடுத்த வீடு ஆடு எடுத்த வீட்டு மாடு எல்லாம் மேய வந்துருச்சு. காப்பாத்தி இதை 3 மாசம் தாண்டி உங்களுக்கு ஏதாவது இதுல பூக்கணுமே அப்படின்னு பார்த்தா பாதி பூ மொட்டிலேயே கரிஞ்சு விழுந்தாச்சு, மீதி பூ மலரவே இல்லை. ஏதோ 2 பூத்துச்சு. அப்பா இது செடி பூச்செடி தான்ப்பா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு காமிச்சிட்டா என்னுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன், என்ன நீங்க உள்ள கூப்பிட்டுலாம், அவ்வளவுதான். ரொம்ப மோசமானது. இந்த 6 மாசம் நான் பட்ட கஷ்டம் யாரும் பட்டிருக்க மாட்டாங்க. என் கையை பாருங்க, கை பூரா அப்படி காப்பு காய்ச்சி போயிருக்கு. சரி, பக்கத்துல இருந்து இந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு, நீ என்ன பண்ண, உனக்கு என்ன கொடுத்தேன் விதை? மனம் உடஞ்ச விதை ஒண்ணு, பாதி செல்லரிச்சு வண்டரிச்சு போன விதை ஒண்ணு, சப்பையா அப்படியே பிளாட்டா இருக்கிற ஒரு விதை ஒண்ணு, இன்னொன்னு இது 3ஓட பெட்டரா இருக்கிற ஒரு விதை, அவ்வளவுதான். ஆனா அதை எடுத்துட்டு போகும்போது யூ நோ வாட் ஐ தாட், நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? ஈவன் ஐ வாஸ் அ ப்ரிமெச்சூர் பேபி. 8 மாசத்திலேயே பிறந்துட்டேனா, செத்தே போயிருவேன்னு மருத்துவர் சொல்லியிருந்தானா. பக்கத்துல இருந்தவங்க அடுத்தவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரும் சொன்னாங்களா, இது ஒண்ணும் வளராது, இந்த குழந்தைய எதுக்கு வச்சுட்டு கஷ்டப்படுறேன்னு. ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி விடலையா, தினமும் என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்களாம். எனக்கு காது கேக்குதா, எதை பத்தியும் கவலை கிடையாது. பக்கத்துல உட்காந்து அம்மா மடியில போட்டு அப்பா என் கால் கிட்ட பிடிச்சுக்கிட்டு, நீ வளர்ந்து பெரிய ஆளாவடா, நீ எவ்வளவு பெரிய ஆளா ஆப்பற தெரியுமா, நாங்க இருக்கோம் பயப்படாத, எங்க தோல் இருக்கு சாஞ்சுக்கிறதுக்கு, எங்க கால் இருக்கவங்க கூட நடக்கிறதுக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அப்புறம் பக்கத்து வீட்டு குழந்தையெல்லாம் ஒரு வயசுக்குள்ள எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்ச போது நான் குப்புற கூட இன்னும் விழல. அடுத்த வீட்டு குழந்தைங்கலாம் அழகழகா பாடல் படிக்கும் போது நான் இன்னும் திறந்து வாய திறந்து அம்மான்னு கூட சொல்லல. எல்லா குழந்தைங்களும் வளர்ந்து பெரியவங்களாகும் போது நான் வளரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
ஆனா மத்த குழந்தைங்க 10 வயசு ஆகும் போது எப்படி பேச ஆரம்பிச்சாங்களோ அந்த பேச்சுக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் ஊட்டம் கொடுத்து கொடுத்து உடலுக்கு மட்டும் இல்ல மனசுக்கு உன்னால முடியும், நீ யாரு நினைச்சிட்டு இருக்க, உலகத்தை ஆள பிறந்தவன், 10 பேருக்கு வழிகாட்ட பிறந்தவன், நீ உட்கார்ந்துருவியா, உட்கார விடுவோமா நாங்க சொல்லி 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 அவங்க கொடுத்த ஊட்டச்சத்துல என்னால வளர முடியும் அப்படின்னா இந்த சின்ன விதையால கண்டிப்பா வளர முடியும்னு எனக்கு தோணுச்சு. கொண்டு போய் அப்பாட்டையும் அம்மாட்டையும் காமிச்ச போது சிரிச்சுட்டே என் தலையை கோதி விட்டுட்டு அம்மா சொன்னாங்க, வா பெரிய சவால், வளர்த்து காமிக்கலாம், இது ஒன்னு எங்களால வளர்க்க முடியும்னா ஒன்னால இதெல்லாம் வளர்க்க முடியும், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு ஒரு கோடாலி வேணுமேப்பா அப்படின்னு கேட்டேன். கேட்ட போது அப்பா தான் அங்க இருக்கு பாரு அப்படின்னாரு. போய் எடுத்துட்டு வந்து மண்ணில் போட்டு அடுத்த நிமிஷம் கோடாலி தனியா காம்பு தனியா போய் அப்பா கிட்ட உட்காந்துட்டு அப்பா கையை பிரிச்சு பார்த்த போதுதான் அப்பா கையில இருக்கக்கூடிய ரேகையை விட இன்னும் அதிகமா ஆழமா உழுத மாதிரி அப்பா கையில பூரா காப்பு காய்ச்சி போயிருக்கு. so many scars. என் கை உள்ளங்கை பஞ்சு மாதிரி இருக்கு, அப்பா கை அப்படி காப்பு காய்ச்சி போயிருக்கு. கண்ண தண்ணி வந்துச்சு. இது வரைக்கும் அப்பா கையை பிரிச்சு பார்த்ததில்லை. எனக்கு எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னை வருத்தி கொண்ட ஒரு மனிதனா அப்படின்னு போது அவருடைய முழு வாழ்க்கையுமே ஆட்டோகிராஃப் மாதிரி இருக்கு. அந்த கையை பார்த்தா கையை தடவி கொடுத்துட்டு சொன்ன, அப்பா எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, ஒரு கோடாலியோட மரப்பிடி எப்படி போடுறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்கப்பா. அப்பா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்தாரு. எப்படி அந்த கோடாலியில இருந்து அந்த காம்பு கழண்டு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு மண்வெட்டிக்கு கைப்பிடி எப்படி போடணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. எப்படி மண்ணை கொத்தணும், எப்படி பதன்படுத்தணும், இது அத்தனையும் பண்ணிட்டு பார்த்தா எங்க அப்பா கை மாதிரி என் கையும் ஆயிடுச்சு. எனக்கு இதுல வருத்தமே இல்லை, ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்பா முகம் மாதிரி நம்ம முகம், அப்பா கண்ணு மாதிரி நம்ம கண்ணு, இது பெரிய விஷயமானு, இது மிக சாதாரணமானது. அப்பா உழைப்பு மாதிரி என்னாலையும் உழைக்க முடியுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தது. இந்த கிளாப்ஸ் வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய உன் தாய் தகப்பனுக்கு. You have got the best of the best parents னு ஞாபகம் வச்சுக்கோ. காலையில் நீ போட்ட சண்டையாக இருக்கலாம், சாப்பிட பிடிக்கலன்னு தட்டை வீசினதாக இருக்கலாம், இட்லி தானா எப்பவும் கடிச்ச கடியாக இருக்கலாம், இது அத்தனையும் நகர்த்திட்டு புரிஞ்சுக்கோ, இதை விட நல்ல தாய் தகப்பன படைச்சவனுக்கு கூட கிடையாது, ஆண்டவனுக்கு கூட இவ்வளவு நாள் போய் அம்மா அப்பா கிட்ட கையை பிடிச்சுக்கிட்டு ஒண்ணு நீ பேச வேண்டாம், ஒண்ணும் பேச வேண்டாம். அந்த உள்ளங்கையை எடுத்து உன்னுடைய முகத்துல வச்சுக்கிட்டு ஒரு முத்தம் கொடுத்து போதும். நீ மதர்ஸ் டே கொண்டாட வேண்டாம், ஃபாதர்ஸ் டே கொண்டாட வேண்டாம், வெளிநாட்டுல கொண்டாடுற எந்த தினமும் வேண்டாம். We do not celebrate Father's Day or Mother's Day for a single day. All the 365 days are Mother's Day for us. All the 365 days are Father's Day. இப்போ இந்த குழந்தை மண்வெட்டி எப்படி பண்றதுன்னு தெரியும். He has learned. இதுதான் entrance examination. It's not writing an examination. It's preparing for the examination itself is your ability. தேர்வுல போய் எழுதி பாஸ் பண்றது இல்லடா, தேர்வுக்கு தயாராகிறது இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய விஷயம். 3 மணி நேரம் பரீட்சையை வச்சா அவனுக்கு மார்க் போடுறாங்க அப்படின்னு எத்தனை பேர் கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அந்த 3 மணி நேரத்துல நான் வாங்க போற மதிப்பெண்ணுக்கு நான் எப்படி தயார் பண்றேன்னு இருக்கு பாரு, அதுதான். இந்த குழந்தை அம்மா கிட்ட, அம்மா எனக்கு தண்ணி வேணும் கொடுக்குங்க. அம்மா சொன்னாங்க பானை அங்க இருக்கு எடுத்துக்கோ. போய் பாக்குறாங்க 10 ஓட்டை. அம்மா இதுலயே, ஆமாம் இதுலதான் ஒவ்வொரு நாளும் அடிச்சு கொண்டு வரும். ஊருக்கு வெளியில ஒரு நதின்னு ஒண்ணு, அதுல எல்லாம் வத்தி போச்சுப்பா, மணல் எல்லாம் எடுத்து எடுத்து அங்க அது ஓட நகர கூட இல்லை, அப்படியே உட்கார்ந்துருக்கு. குழந்தை அம்மாவோட போறான். போய் பார்க்கும்போது அவனுக்கு தோணுது, தினமும் அம்மாட்ட தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அம்மா கொண்டு வந்து கொடுப்பாங்க. 1/2 டம்ளர் குடிச்சிட்டு 1/2 டம்ளர் தட்டின காலங்கள் உண்டு. நாம எல்லாம் பண்ணுவோம்ல, பைப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே ஒத்தப்பல்லா கண்ணாடியில பார்த்துட்டு அப்படியே தேய்க்கும் போது ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லை. ஒரு மக்குல தண்ணி எடுத்திருந்தேன்னா 1/2 மக்கு தண்ணியில இந்த வேலை முடிஞ்சிருக்கும். அப்பவும் பல்லு இன்னும் ஆரோக்கியமாவும் சுத்தமாவும் தான் இருக்கும். யோசிச்சதே கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு வேணுமே. நீ எந்த நாட்டுல இருக்கேன்னு தெரியுமா? இப்ப இருக்கிற மாதிரி அபார்ட்மெண்ட் வீடுகள்லாம் கிடையாது. ஒரு காலத்துல குடிசை வீடாக இருந்தாலும் வெளியில ஒரு அண்டாவும் அதுல ஒரு சொம்பும் வச்சிருப்பாங்க. ஓரத்துல ஒரு முருங்கை மரமோ பப்பாளி மரமோ ஆலமரமோ வேப்ப மரமோ இருக்கும். வீட்டுக்கு வரவங்க காலை கழுவணும் அப்படின்னு சொன்னா நின்ன இடத்துல கால் கழுவ மாட்டாங்க, போய் அந்த மரத்துக்கிட்ட நின்று காலை கழுவாங்க. முகம் கழுவணும்னா அங்க போய் கழுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவணும் அங்க போய் கழுவாங்க. ஒரு சொட்டு தண்ணிய கூட வீண் பண்ணாத ஒரு நாட்டுல தண்ணி பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னா உருவாக்கினது நாம. இந்த குட்டி பையன் போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அம்மா கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆறை பார்க்கும்போது அவனுக்கு தோணுது, ஓடிட்டு இருந்தா தானே அதுக்கு பேரு ஆறு, ஊற்று நீர் கூட இல்லையே, இது என்ன பண்ணணும்? நான் தண்ணியை ஒழுங்கா பயன்படுத்தும், எங்கிட்ட மாற்றம் வரணும். அதை விட்டுட்டு யாராவது மாற்றுவாங்க நீ ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா அதுக்கு ஏமாற்றம் தடுமாற்றம்னு பேரு. நானா மாறினா அதுக்கு மடை மாற்றம்னு பேரு. அப்புறம் அம்மா அந்த ஓட்டை கொடுத்து அடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, தண்ணி கொண்டு வரது அப்படின்னு சொல்றாங்க, செடியோட வேருக்கு நீரை ஊத்துறது அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை சந்தோஷமா ஊத்துறான். பக்கத்துல நின்று பாக்குறான்,
முளைச்சு வரல. அம்மா சொன்னாங்க பேசு அப்படின்னு சொல்றாங்க. பேசுனா வருமாமா? தெரியாதுடா. பேசுனா நம்பிக்கை வளரும். காது உனக்கு கேக்குதான்னு கூட எங்களுக்கு தெரியாது. 8 மாச குழந்தையாக அப்படியே மரக்கட்ட மாதிரி நீ படுத்துட்டு இருந்த போது உங்ககிட்ட நாங்க பேசணும், உன்னை பார்த்து சிரிச்சோம், உன் கையை தொட்டு உங்ககிட்ட நம்பிக்கை கொடுத்தோம். நீ வளர்ந்த நீதான் எங்களுக்கு பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. அதே மாதிரி இந்த மண்ணுக்குள்ள வர பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்லையா, புவி ஈர்ப்பை எதிர்த்துட்டு ஒரு ராக்கெட்டால கூட போக முடியாது. ஒரே ஒரு அறிவுள்ளவனுடைய செடியால முடியும். இட் டிஃபைஸ் கிராவிடேஷனல் புல் அண்ட் க்ரோஸ் அப்வர்ட். வேற எதாலையும் முடியாது. அப்படி மேல வரக்கூடிய அந்த ஒரு அறிவு இருக்கக்கூடிய உயிர். நீ போய் பாரு, பக்கத்துல நின்று குழந்தை பாக்குறான், பேசுறான் அதுகிட்ட, வா வெளியில வா, நான் இருக்கேன், நான் உன்னை காப்பாத்துறேன், வா வெளியில வருது. இப்படியே வரலாமா, நான் வரட்டுமா அப்படின்னு சின்ன ஒரு கோடு அது விரிசல் விட்டு வரட்டுமான்னு பயந்து பயந்து அந்த முளை விட்டு வெளியில வரும்போது he is so happy, he keeps on talking. இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், செடிகளுக்கு உயிர் இருக்கு, செடிகளுக்கு தொட்டா புரியும், நீங்க பேசினா புரியும், நீங்க மிரட்டினா புரியும், அதட்டினா புரியும், அத்தனையும் விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. ஆனா என்னைக்கும் மரங்களையும் செடிகளையும் சுத்தி சுத்தி தெய்வமா இருந்து வழிபட்ட ஒரு நாட்டை சேர்ந்தவங்க நாம. நீ புரிஞ்சுக்கோ, இன்னும் கோவில்கள்ல தெய்வத்தை வணங்குறியோ இல்லையோ, தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மரத்தையும் சேர்த்து வணங்குற. என்ன காரணம்? half your lungs is outside. உனக்கும் எனக்கும் வேண்டான வெளியில கொண்டு வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைட எடுத்து மூச்சா உள்ள வாங்கிட்டு இருக்கக்கூடியது மரம். மரமும் செடியும் இல்லாம போச்சு அப்படின்னா மூச்சு விட காத்து இல்லாம போகும். இந்த குழந்தை பக்கத்துல இருந்து சொல்றான், அழகா சொல்லி 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 வளர்ந்தாச்சு, பூச்சிகள் எல்லாம் ஓடி வருது, நோயெல்லாம் ஓடி வருது. அம்மா பக்கத்துல இருந்து சொல்றாங்க, மன உறுதி தான் எல்லாமே. எல்லாருக்கும் ஜலதோஷம் வரும், எல்லாருக்கும் இருமல் வரும். எப்ப தெரியுமா? உன்னால நோய் எதிர்ப்பு சக்தி உனக்கு இல்லாம போகும்போதுதான் தாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி உனக்குள்ள இருக்குன்னா எல்லாரையும் வந்து பார்த்துட்டு போற நோய் உங்ககிட்ட வராமையே போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, you have immunity towards all this. அதே மாதிரி develop immunity against failure. உன்னுடைய தோல்விகளுக்கு எதிராக immunity டெவலப் பண்ணு.